திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவர் சென்னையிலிருந்து பாலக்காடு செல்லும் விரைவு ரயிலில் பயணம் செய்தார். தூங்கும் பெட்டியில் கம்பி இல்லாததால் கயிற்றின் மூலம் கட்டி ஆபத்தான முறையில் பயணம் செய்தார். படுக்கையில் ஒரு கொக்கி மட்டும் உள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கலந்துட்டு வருது. காசு வாங்கிட்டு ரயில்வே நிர்வாகம் என்ன வேலை பார்க்குறீங்க? கவுத்தை போட்டு கட்டி நாங்கள் பாதுகாப்போட போக வேண்டிய சூழ்நிலை. என்னது கலந்துட்டு வருது. நைட் நேரம் என்ன ஆச்சு? என்ன பண்ணுறது? நாங்கள் ஒவ்வொரு முறையும் புகார் பண்ணுறோம் அந்த வண்டியில் பயணம் பண்ணிக்கிட்டு. ஆமாம், இங்கே பாருங்க கலந்து வருது. நைட் நேரம் அது கலந்து வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? கலந்துட்டு வருது. காசு வாங்கிட்டு ரயில்வே நிர்வாகம் என்ன வேலை பார்க்குறீங்க? கவுத்தை போட்டு கட்டி நாங்கள் பாதுகாப்போட போக வேண்டிய சூழ்நிலை. என்னது கலந்துட்டு வருது. நைட் நேரம் என்ன ஆச்சு? என்ன பண்ணுறது? நாங்கள் ஒவ்வொரு முறையும் புகார் பண்ணுறோம் அந்த வண்டியில் பயணம் பண்ணிக்கிட்டு. ஆமாம், இங்கே பாருங்க கலந்து வருது. நைட் நேரம் அது கலந்து வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.